ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு வீரா ஸ்டோரிஸ். ஒரு குட்டி பொண்ணு அவங்க அம்மா கூட கடைக்கு போனாலாம். அப்படி போகும்போது அங்கே ஒரு நெக்லஸ் இருந்துச்சு. அதை பார்த்து எனக்கு இந்த நெக்லஸ் ரொம்ப பிடிச்சிருக்குமா, எனக்கு வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாலாம். அவங்க அம்மாவும் சரி ஓகே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸை அந்த பொண்ணுக்கு வாங்கி கொடுத்தாங்களாம். டெய்லியுமே நைட்டு தூங்கும்போது அவங்க அப்பா தான் அந்த பொண்ணுக்கு கதை சொல்லுவாங்க. ஒவ்வொரு கதையை முடிச்சதுக்கு அப்புறமே அவங்க அப்பா இந்த நெக்லஸ் என்கிட்ட கூட அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு அப்பா அதை மட்டும் என்கிட்ட கேட்காதீங்கப்பா, இது நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். டெய்லியுமே அவங்க அப்பா வந்துட்டு ஒவ்வொரு கதை முடிச்சதுக்கு அப்புறமே அந்த பொண்ணுக்கிட்ட கேட்க அந்த பொண்ணு இதே டயலாகே சொல்லிட்டே இருப்பாளாம். ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, அவங்க அப்பா கதை சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த பொண்ணு தூங்கிட்டான். அப்போ அவங்க அப்பா வந்து அந்த நெக்லஸை அவகிட்ட இருந்து தெரியாம எடுத்தாங்க. ஆனா கனவுல கூட அவ அப்பா அந்த நெக்லஸ் என்கிட்ட இருந்து எடுக்காதீங்கப்பா அப்படின்னே சொல்லிட்டே இருந்தாலாம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு முழிச்சு பார்த்தப்போ அவங்க அப்பா கையில அந்த நெக்லஸ் இருந்துச்சான். அப்பா நான் தான் உங்களை இது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்லப்பா அப்படின்னு சொல்லி கோவமா திட்டினாலாம். அதுக்கு அவங்க அப்பா இல்லம்மா அதுவா கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவகிட்ட ஒரு புது டைமண்ட் நெக்லஸை கொடுத்தாராம். அதை பார்த்து அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அவங்க அப்பா சொன்னாராம், இவ்வளோ நாள் இந்த டைமண்ட் நெக்லஸ் கொடுக்கறதுக்காக தான் உன்கிட்ட இருந்து இந்த பிளாஸ்டிக் நெக்லஸை வாங்க ட்ரை பண்ணேன், ஆனால் நீ எனக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாராம். ஐயோ அப்பா சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த டைமண்ட் நெக்லஸை போட்டு ரொம்பவே ஜாலியாயிட்டாலாம். இந்த பொண்ணு மாதிரி தான் நம்மளும் நிறைய தேவையில்லாத முக்கியமான விஷயத்தெல்லாம் வந்து நம்ம இருக்க பிடிச்சி வச்சுட்டு அது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் ரொம்ப தேவையான விஷயத்த நம்ம வாங்கிக்க மறந்துடுறோம். நான் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்கிறேன்னா, கோவம், பொறாமை இதெல்லாம் தான் தேவையில்லாத விஷயம். இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப தேவையான மகிழ்ச்சி அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான ஸ்டோரியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய்.